அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆயால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சகோதரரே, நாங்கள் தொடர்ந்தும் கருவிகள் தேவன் தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் இந்த பூமியிலே ஜெயம் கொண்டு தொடர்ச்சியாக உலகம் மாம்சம் பிசாசை அந்த போரிலே வெல்றதுக்காக அவர் போர் ஆயுதங்களை அவருடைய மக்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த கருவிகள், அந்த மீன்ஸ், அந்த கருவிகள் குறித்து நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து வர்ற பொழுது 2 முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். 10வது வசனத்தில் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டது. 11வது வசனத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த 2 விடயத்தை நாங்கள் அதில் கவனிக்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, அடுத்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த 2ம் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அந்த 2ம் ஆண்டவரால கொடுக்கப்படுகிற விஷயங்கள். அந்த 2க்குமாக நாங்கள் ஒன்றும் செய்ததில்லை. விளங்குதோ? அந்த கர்த்தருடைய வல்லமையின் சத்துவம் எங்களுக்கு இல்ல, கர்த்தர்ல என்ன அது வருது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வசனமே தெளிவாக சொல்றது, அது நம்முடைய சர்வாயுத வர்க்கம் இல்ல, அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்ப ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட இருந்துதான் சத்துவத்தின் வல்லமையும் அந்த சர்வாயுத வர்க்கமும் கொடுபடுது. ஆனா நாங்கள் நம்மட பக்கம் பலப்பட வேணும், 10வது வசனம், தரிச்சு கொள்ள வேணும் 11வது வசனம், எடுத்துக்கொள்ள வேணும் 13வது வசனம். விளங்கும்? அப்ப 2 பார்ட்டி, 2 சேரார இப்ப எங்களுக்கு இந்த இவ்வளவு நாளும் இந்த கருவிகள்ல நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை ஆண்டவர்களிடம் பெறப்போம், சர்வாயுத வர்க்கமும் ஆண்டவரால் கொடுக்க போற. அந்த சத்துவத்தின் வல்லமை அவர்ல இருக்குது. ஆனா நாம என்ன செய்யணும்? பெறப்பட வேணும். அது தேவன் செய்கிற வேலை இல்லை, அது நாமெல்லாம் செய்ய போற வேலை. தேவனுக்கு சர்வாயுத வர்க்கம் கொடுபடுகிறது. ஆனா நாமெல்லாம் என்ன செய்யணும்? அதை போட்டுக்கொள்ள வேணும், அணிஞ்சு கொள்ள வேணும். ஆண்டவர் அணிவிக்க இல்லை, ஆண்டவர் எடுத்து கையில தர போறதும் இல்லை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரு? நாம. இதுதான் வசனம் இந்த இடத்துல சொல்லுது. ஆக அப்ப அதை நாங்கள் 7வது டாக்டரினா அப்ப நாம இந்த கருவிகளுக்குள்ள நாம எழுதலாம். இன்றைக்கு 7வது டாக்டரின் எல்லாம் தேவனுடைய ஒத்தாசையும் மனிதனுடைய பிரயாசமும் இணைந்து செல்லுகின்றது.
God's assistance and man's endeavor. God's assistance and man's endeavor. ENDEAVOUR. Endeavor. Man's endeavor. Conquer together. Conquer. CONCUR. Conquer together. Join together. அல்ல conquer together என்ற சொல்ல joined together. இணைஞ்சு அது சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது. அதான் இந்த சத்தியம். இந்த சத்தியத்தை நாம இந்த பகுதியில பார்க்கிறோம். நாம படிச்சது 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, 11வது 13வது வசனத்துல தேவனுடைய சர்வ ஆயுதம். ஆனா இப்ப அது ரெண்டுமே ஆண்டவற்ற பக்கம் இருக்கிறது. ஆனா சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தான் இது கதைக்கப்படுதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்கள் பட வேண்டிய பிரயாசம் பலப்பட வேணும். கடவுள் பலப்படுத்துவார் இல்ல, அவர்கள் பலப்பட வேண்டும். தரிக்க வேணும் அவர்கள், கடவுள் தரிச்சு விடுவார் இல்ல, அவர்கள் தாங்கள் அணிய வேணும், அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் கையில் எடுத்து கொடுப்பார் இல்லை. அதனால நாமல் எடுக்கலும் என்றுட்டு நம்மளால ஏதோ நாம செய்ய போறோம் என்று யோசிக்கிறதோ உண்மையில தேவனுடைய சத்துவத்தாலதான் நாங்கள் செய்ய போறோம். அதான் அந்த பாயிண்ட். தேவன் சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்காக ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார் என்றதால இப்ப எங்களுக்கு அதை எடுக்க முடியுது. இந்த சத்தியத்தை நாங்கள் இந்த பகுதியில பார்க்கிறோம். இது திருச்சபை தொடக்கத்திலிருந்தே சத்தியம் வேதத்தில் இருக்குது. அது சபையில அது விளங்கிக் கொள்ளப்பட்டிருந்தது. அது விளங்கிக் கொள்ளப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை இல்லாம மனுஷனால ஒன்றும் செய்ய இயலாது. கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காம கடவுளாலையும் ஒன்றும் மனுஷனுக்கு செய்ய இயலாது. விளங்குவப்பால் கடவுளும் ஒன்றும் செய்ய இயலாது. கடவுளுடைய சத்துவத்தின் வல்லமை இல்லாம மனுஷனால ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களை தரிக்காட்டி கடவுளும் ஒன்றும் செய்ய இயலாது. என்ன கடவுளும் ஒன்றும் செய்ய இயலாது? கடவுளுக்கு எரிச்சலும் கோபமும் தான் வரும். அதுதான் அவருக்கு வரும். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பைத்தியக்காரமா சொல்லி தந்தையில் இருக்கிற இவ்வளத்தையும் சம்பாதிச்சு சர்வாயுத வர்க்கங்கள் 6 இருக்கு பீஸ் எல்லாம் கிறிஸ்தவர்களை சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார் என்ற பிள்ளையாக்கி எடுத்து போறாரா? இது அப்ப என்னத்த கிளப்பு ஆண்டவருக்கு? கோபத்தை மெதிச்சலை நான் எடுத்து சொல்லி தந்திருக்கிறத செய்யாம கட்டாவே அக்கிரம சேர்க்காம இதான் ஆண்டவர் பேசுற. அப்படித்தான் பேசின ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்காமலா எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கார். இது அணி, இதை எடுத்துக்கொள்ள செத்து கிடக்கிற எங்களை பார்த்து அவர் கதைக்க இல்லே. கிறிஸ்துவுக்குள்ள உசிரோடு எழுதி போட்டுதானே கிறிஸ்துவுக்குள்ள உலகம் செய்திருக்கிறடாப்பா. அது உங்களுக்கு சொல்லி இருக்காரு, இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது, அதனால எடுத்துக்கொள்ளுங்க என்றா எங்களுக்கு விளங்குது. கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற எங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலர் இருக்குது, அதனால நாமல் எடுத்து போடணும். நாமல் எடுத்து போடாம எங்களுக்கு இருக்க போட்டு விடுங்க. பபா மாதிரி யாராவது நாம எப்பட வலிக்கட்டோமோ ஆண்டு சொன்னா மாடு மாதிரி வளர்ந்து ஓட்டு உனக்கு பபா மாதிரி இப்போ ஓட்டோம் தான் விளங்குவோம் இந்த பாயிண்ட். அதனால தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை இல்லாம ரட்சிக்கப்பட்டிருக்கிற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் கொடுத்திருக்கிற அந்த சர்வ ஆயுத வர்க்கங்களை நாமல் தரிச்சு கொள்ளாட்டி நாமல் கட்டாயம் தோப்போம்.
என்ற ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அதுக்கு பிறகு உன்னை போறது நீ நான் செய்ய சொன்னதை செய்யும்போது போடு, பிறகு பார்ப்போம். பேராக்குது, உலகம் தாக்குது, உனக்குள்ள இருக்கிற உங்க மாம்ச பாவம் தாக்குது. நான் சொன்னதை போட்டுக்கொள்ளாம என்னட்ட வந்து கதைக்கிற, முதல்ல அதை போடு. போடாம நானும் ஒன்று முன்னுக்கு செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் என்றார். அதான் the point. Hello? Without God's mighty power, man can do nothing. Unless man put on the whole armor of God, God will do nothing. நான் மாறன் கதைக்கே இல்லை. இது பைபிள்ல இருக்கிற இந்த ரெண்டு சத்தியத்தை முனைச்சு, ஒரு பக்கம் தேவனுடைய சத்துவம், அடுத்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஒன்று பலப்படு, அடுத்தது எடுத்துக்கொள். இப்ப நான் எடுத்து தருவேன் அது இல்ல, நீ எடு, நீ போடு, நீ அணிஞ்சுக்கொள். என்ன நாம ஆண்டவர் என்ன ஊனப்பிறப்புகளை பிறப்பிச்சு வச்சிருக்கிற ஹேண்டிகேப்ஸ், டிசேபிள் ஆன ஆக்களையா ஊனம். ஆண்டவர் ஊனப்பிறப்பு ஆவிக்குரியதுல ஊனமா ஒரு பிறப்பிக்கிறேன் இல்ல. போன முறை நாங்க படிச்சுட்டோம். உடம்புடா ஜென்ம சுபாவத்தில் பிறக்கையில ஊனமா பிறக்கலாம். ஆனா மாம்சத்தாலையும் செத்தத்தாலையும் பிறக்காம ஆவியால பிறந்த எவனும் ஊனமா பிறக்கிறது இல்ல. அதனால அவனுக்கு டக்கண்டு விளங்கும், கத்தரியில வச்சிருக்கிறார் என்றா எடுத்து போடணும் என்றுதான் அவனுக்கு விளங்குதா? இத திருச்சபை சபையும் படிவா விளங்குது. உன்னத பாட்டு 1:3, உன்னத பாட்டு 1:3, சங்கீதம் 119:32 கோட்டேஷன் சொல்லணும். உன்னத பாட்டு 1:3, 1:3 சங். எப்படா சைனாக்காரனா மாறிடல, இந்த சின்னாக்களுக்கா சொல்றேன். அப்புறம் உன்னத பாட்டுன்றது எங்க அடிஞ்சல போயிடும் இல்ல. 1:3 சங் 119:32 சங்கீதம். ஜோவான் 6:44-45 உன்னத பாட்டுல நமக்கு சபை கெத்தர பாதுகளும் என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். அப்ப அதை யாரு செய்ய வேண்டியது? கெத்தர் செய்ய வேண்டியது. பின்னே ஓடி வருவோம். யார் ஓட போறது? சபைதான். என்னை இழுத்துக்கொள்ளும், உம்மோட தோளில் சுமந்து கொண்டு போவோம் என்று சொல்லல. எங்களை இழும், draw me, we will come after you. நாங்கள் உங்களுக்கு பின்னுக்கு வருவோம். அந்த ரெண்டு பாட்டையும் கவனிச்சு கொள்ளுங்க. இழுக்க வேண்டியது கத்தர்றான், ஆனா போக வேண்டியது நாம் அல்ல. 119:32 119:32 தாவீது. அதுவும் அந்த வாசிக்கிறேன். 119:32 நீர நிர்ணயத்தை விசாலமாக்கும். அப்ப விசாலமாக்க வேண்டியதாரு? கர்த்தர். நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். நீர நிர்ணயத்தை விசாலமாக்கும், உம்முடைய கற்பனையை கை கொள்வதற்கு எனக்கு என்னை செய்வையும். இது என்ன? இது நான் உங்க இதயத்தை விசாலமாக்குறது என்ற வேலைதான். நான் அதை செய்வேன் என்று வாக்குன்னு புலம்பி இருக்கிறேன். ஏன்? உங்களோட கல்யாண இதயத்தையே சதையான இதயமா நான் தான் மாத்தினான். அதனால அதனுடைய அர்த்தம் அதை இன்னும் என்ற பொக்கிஷங்களால் நிலப்புறத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த இதயத்தை நான் மாத்தி இருக்கிறேன். அந்த பொக்கிஷங்கள் என்ன சொல்லி இருக்கிறேன், நீ அந்த கற்பனையின் பலியாக ஓடு. அந்த ரூட்ல அந்த மெதட்ல நட. ஆண்டவரே நீர் என்னை தூக்கி சுமரும். என்ன ஊனப்பிள்ளையா பெத்து வச்சிருக்க? தூக்கி சுமக்க நடவி மேல் கட்டளையின்படி. அதனால இயேசு கிறிஸ்து என்ன அந்த யோவான காலம் நாம சொன்ன மாதிரி தான்.
ஒருதம் என்னட்ட வரமாட்டான் பிதா இழுத்துக்கொள்ளாட்டி. பிதா இழுத்துக்கொள்ளாட்டி ஒரு தினம் என்னட்ட வரமாட்டான். யார் என்னட்ட வர போறான்? பிதாட்ட அவன் கற்று அறிஞ்சிருக்கிறானோ அவன் வருவான் என்னட்ட. அவன் கவனித்துக் கொள்ளுங்க, பிதா இழுத்துக் கொள்ளணும். அப்ப அவன் பிதாட்ட போய் கற்றுக்கொண்டிருக்கிறான். பிதா அவனுக்கு மண்டைக்குள்ள பூத்தி விடையில, நீ ஒன்றும் கற்றுக்கொள்ள தேவை, அப்படியே நான் ஞானம் தருவன் போயிறேன். He has to learn. அவன் படிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அது கர்த்தர் செய்கிற வேலை இல்ல, அது இழுத்துக் கொள்ளப்பட்ட அந்த ஆள் செய்கிற வேலை. அப்படிப்பட்டவனுக்கு கிறிஸ்து யார் என்று விளங்க. அத நாங்க சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட பிதாட்ட கேட்டு கற்றுக்கொண்டவன் என்னட்ட வரலாம். அதுல இந்த பகுதிய என்ன சொல்லு, இந்த பகுதியில் என்ன, கடவுள் எங்களை இயலுமை உள்ளவர் ஆக்குற அந்த இயலுமையை நாங்கள் பிரியாசப்படுறோம். அதான் அந்த விஷயம். கர்த்தர் எங்களை இயலுமை உள்ளவர் ஆக்குற, நாங்கள் அந்த இயலுமையை பிரியாசத்தில் போடுறோம். அதாவது நாங்கள் அதுக்கு உழைக்கிறோம், நாங்கள் அதுக்காக பாடுவோம். கடவுள் எங்களை இயலுமை உள்ளவன் ஆக்கி போட்டுதான் பிரியாசப்பட கேட்கிறார். அதனால்தான் இந்த வேத வசனம் 2 சத்தியமும் எங்களுக்கு அதை சொல்லுது. கடவுளுடைய ஒத்தாசையும் அதாவது இயலுமை உள்ளவன் ஆக்குறது, எங்களுடைய உழைப்பும் எப்பயுமே சேர்ந்து போய்கொண்டிருக்கும், பரலோகம் போகும் வரைக்கும். முதல் எங்கட வேலை பரலோகம் போய் சேர்ந்துருவணும், பிறகு அங்கால அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். மிச்சது பரலோகம் போறதுக்கு யாரு எங்களை அழைக்கணும்? பயனுறுதியா அழைக்கிறது கடவுள். நாம ஒன்றுமே செய்யல. இதைத்தான் நாம அதுலயும் பார்த்து நாம பயனுறுதியா அழைக்கிறது கடவுள். கடவுள் பயனுறுதியா அழைச்சிட்டாருண்டா, இப்ப அவர் இழுத்துட்டாருண்டா அடுத்த ஸ்டெப் என்ன? நான் கடவுளா மனம் திரும்புறது, நாம மனம் திரும்ப போறோம். மனம் திரும்புறதுக்கு இயலுமையா கொடுத்தது யாரு? அப்ப அவன். அப்ப அதுக்காக கடவுள் மனம் திரும்புறதா? நாமளும் பாவத்தை விலகி எங்களை பாவத்தை மனம் திரும்ப போறோம். கடவுள் மனம் திரும்புறது இல்ல. கடவுள் பயனுறுதியை அழைக்கிற, நாங்கள் மனம் திரும்புறோம். நாங்கள் மனம் திரும்பினபடியால கிறிஸ்து விட்ட நாங்கள் கிறிஸ்துடைய கடவுளை விசுவாசம் கொள்ளுறோம். எங்களுக்காக கிறிஸ்து விசுவாசிக்கிறதும் இல்ல, எங்களுக்காக கடவுள் விசுவாசிச்சு கொண்டிருக்கிறதும் இல்ல. விசுவாசிக்கிறது நாங்கள் தான். ஆனா அந்த விசுவாசிக்கிறதுக்கான இயலுமையை கொடுத்தது யாரு? அதை அவர் முதல்ல செய்துட்டார் எங்களுக்கு. அப்ப பயனுறுதியான அழைப்பு எங்களே இல்லை, அவர் தான் அதை முதல் செய்தவர். அது அவற்ற, அதாவது தேவனுடைய சர்வாதிகாரம் சத்துவத்தின் வல்லமை என்ற மாதிரி அவற்ற வல்லமை. ஆனா அடுத்த ஸ்டெப் அந்த செண்டும் எது? மனம் திரும்பலும் விசுவாசமும் அதுக்கான இயலுமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறதும் அவர். ஆனா செய்ய வேண்டியது நாங்கள். இப்ப இந்த செண்டு நடந்த கையில், அப்ப இந்த செண்டு நாங்களும் அவரையும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அப்படி செய்த கணப்பொழுதுல எங்களுக்கு கடவுள் மட்டும் செய்த செயல் என்ன? நீதிமானாக்கினது. அது நாமல் ஒன்றும் செய்தது இல்ல, நீதிமானாக்கினது. எங்களை முழு அந்த அந்த நாம சொல்றோம்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று பரிசுத்தமாக்கல பற்றி 2 பரிசுத்தம், ஒன்று முற்றுமுழுதான பரிசுத்தம், அடுத்து முன்னேறும் பரிசுத்தம் என்று 2 படிச்ச நாம. அந்த முற்றுமுழுதான பரிசுத்தம் எங்களுக்கு அவர் வந்தது. அதால நாங்கள் முன்னேறும் பரிசுத்தத்தை கொண்டிருக்க போறோம். அதே அந்த முற்றுமுழுதான பரிசுத்தம் தாரது. அடுத்தது குடும்பத்தில் எங்களை தத்தெடுத்தது, அது நாம செய்தது இல்ல, அவரா சர்டிபிகேட் எல்லாம் அடிச்சு எங்களை கூப்பிட்டு இருக்கார். அப்ப அந்த 3 ஸ்டெப்பும் எது? நீதிமானாவுதல், தத்தெடுத்தல், முற்றுமுழுக்கான அந்த பரிசுத்தமாக. இந்த 3 செயலும் அது முழுக்க முழுக்க காவற்ற வேலை. ஓகே, அப்ப இந்த 3 நடந்த கையோட அடுத்த ஸ்டெப் என்னப்ப? நாங்கள் பரிசுத்தத்துல முன்னேற போறோம். முன்னேறும் பரிசுத்தம் அது இப்ப பரிசுத்தத்துக்கான இயல்பு எங்களுக்கு வச்சுட்டார். அப்ப நாமளும் அவற்ற பேரத்தோட சேர்ந்து முன்னேற போறோம். அதே நேரம் நாங்கள் பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி,
அது கெட்ட முழு இயலுமைகள் வந்திருக்கிற எல்லா வளங்களையும் பயன்படுத்தி நாமெல்லாம் பிரியாசப்படப்போம். கடவுள் எங்களுக்காக விடாமுயற்சி எடுக்க இல்லை, அவர் எங்களை விடாமுயற்சி எடுக்கிறதுக்கு அவர் எங்களை ஆக்கி விட்டிருக்கிறார். ஆகியால இப்ப திருப்பி கடவுளும் மனுஷனும் சேர்ந்து செய்கிற செயலை பார்க்கிறோம். கடைசி செயல் என்ன? பரலோகம் மகிமைப்படுது. அது நாங்கள் செய்கிறது இல்லை, அது அவர் முழுக்க முழுக்க செய்து முடிக்க. அப்ப டோட்டல் ரட்சிப்பினுடைய அந்த ப்ரோசஸ் விளங்குதோ எல்லாம் அந்த 10 வேலைகள் இருக்கல பயனுறுதி அழைச்சது. அப்ப நாம போடலாம் என்ன? கடவுள் மட்டும் செய்தது, 2வது கடவுளும் மனுஷனும் சேர்ந்து செய்கிறது, 3வது கடவுள் மட்டும் செய்கிறது, 4வது கடவுளும் மனுஷனும் சேர்ந்து செய்கிறது, 5வது கடவுள் மட்டும் செய்கிறது. தொடக்கமும் முடிவும் கடவுள் தான் தொடங்கணும், கடவுள் தான் முடிக்கணும். இடைக்குல நாமளும் கடவுளும் சேர்ந்து செய்யறோம். அவற்றை ஒத்தாச எங்கட பிரியாசம் அது நடக்கல. நாமளும் இதோட சரியா ஏதோ இடையில அவர் மட்டும் செய்கிற 3 வேலை இருக்குது. அந்த 3 வேலைக்கு போறோம், அடுத்த 2 வேலை நாம கதைக்க போறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு 5 வருஷம் மூடுனா பிறகு பரிசுத்தமா இல்ல. இதெல்லாம் ஒரு கணப்பொழுதுல நடந்த விஷயங்கள். அழைப்பு, மனம் திரும்புதல், அடுத்தது விசுவாசம். இந்த காரியங்கள் உடனே அந்த விசுவாசம் அந்த மனம் திரும்பல் இந்த வழியத்தில் அவர் நீதிமானாக்கினார் எங்களை. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த மனம் திரும்பல விசுவாசமும் நாம வளர்ச்சி படுகிற திருப்பி அது கடைசி வரைக்கும் ஓட போகுது. நாங்களும் கடவுளும் சேர்ந்து செய்கிற அந்த செயல்பாடு கடவுளுடைய ஒத்தாசையோடு எங்கட பிரியாசம் சேர்ந்து போறது நாம மகிமைப்படும் வரைக்கும் போற விஷயங்கள். இடைக்கில கடவுள் தான் மட்டும் செய்யறதுல செய்து கொண்டு இருக்கிறார் எங்களுக்கு. அந்த சாட் விளங்குதோ? இத விசுவாச அறிக்கையில வேற மாதிரி தனித்தனியா படிச்சு நாங்களும் இப்ப சேர்த்து கலைக்கிறோம். ஏன்னா இங்க இடத்துல இப்படி அது எல்லாத்தையும் ஒரு ரீதியா போறோம்டா, ஒரு பக்கம் இந்த சத்துவத்தின் வல்லமையும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் அப்பாடா கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நாமல் அதிலே அப்படியே குளிர்காய வலிக்கிட்டோம் என்றால் பேய் கட்டாயம் அடிக்கும், உலகம் கட்டாயம் நிர்மூலமாக்கும், எங்களுக்கு இருக்கிற பாவமே எங்களை சாக்கும். கடவுள் தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை நாமல் தடிக்காட்டி நாமல் அதை செய்ய வேண்டும். இல்லாட்டி கட்டாயம் நாமல் போப்போம். நாமல் ஜெயம் கொள்ளாட்டி அவர் எங்களுக்கு தேவனும் இல்லை, நாங்கள் அவருக்கு குமாரனும் இல்லை. பைபிள் சொல்ல காலமா வாசினம் இல்ல. வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொண்டவன் எல்லாத்தையும் சுதந்திரிப்பான், நான் அவன் தேவனாயிருப்பான், அவன் குமாரன். யாருக்கு யாரு கடவுள், யாருக்கு யாரு மகன்? ஜெயம் கொள்றவனுக்கு மட்டும்தான் அவர் கடவுள். ஜெயம் கொள்றதுக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடிச்சிருக்கிறார். ஆனா நாம இந்த சோம்பல் விளையாட்டம் பெரிய பபாக்களா விளையாட வலிக்கிட்டா அதுக்கு பிறகு அவருக்கு சினமும் அல்லது கோபம் தான் வந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? இந்த இதில் விளங்கிட்டு நமக்கு effectual calling அது ஆண்டவர் கடவுளின் செயல். repentance and faith, God and man. justification, definite sanctification, அடுத்தது adoption. அது ஆண்டவர் மட்டும், God's work அல்லது God's acts. 4வது progressive sanctification, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி, perseverance of saints. perseverance of saints அது ஆண்டவற்ற பலத்தோட நாமளும் சேர்ந்து செய்யற 2 பேர். கடைசி glorification, மகிமைப்படுது, ஆண்டவற்ற செயல் மட்டும்தான். இப்ப இதுக்கான காரணங்களை நாம ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தினேன். இது கழிச்சு கொண்டிருக்க யாருக்கு? பாவத்தில் செத்து கிடக்கிற யாக்களுக்கா? இல்ல இல்ல இல்ல, செத்த இருந்த யாக்கள் கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்பட்ட யாக்களுக்கு தான் இது கதாப்பட்டு கொண்டிருக்கு. அதைத்தான் நாம முந்தி சாத்தானின் தந்திரங்கள் அல்லது ஜோனோவனுடைய போதகத்தை படிக்கலாம். கடவுள் அவர் ரட்சித்துட்டா அப்ப நாம செத்து போனோம். ரட்சிப்பு அந்த விதத்தில் 2 விதம். ஒன்று, முதல் தரம் நாம ஒன்றுமே தெரியாத அறிவும் இல்ல ஒரு அந்தகாரம், அவர் எங்களுக்கு ஒளியூட்டி எங்களை உயிர்ப்பிச்சவர். அதுக்கு போறாங்க கடவுள் தான் எல்லாத்தையும் செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கல. அவர் எங்களைத்தான் ஓடி வர சொல்லுறார். ஆனா ஓடி வரைகளையும் அவர் என்னோட வர்ற
அதுக்கு தேவையான வளங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் காலமதோறும் அவர்கிட்ட கேட்டு புது பிரேரணை பெற்று நாங்களும் ஓட போறோம். அவர் எங்களை தூக்கி கொண்டு ஓட இல்லை, நாமளும் ஓட போறோம். ஆனா ஓடுறதால நாமளை நான் தான் ஓடுறேன் இல்ல இல்ல. காலவரும் அவற்றை கிருபை எங்களுக்கு புதிதாகாட்டி அன்றைக்கு ஓட மாட்டோம், சப்பானு கட்டி கொண்டு முடமா விழுந்து கிடப்போம். அப்ப இதுகள்ல நாம் விளங்குறபடியால எங்களுடைய இயலாத்தன்மை எல்லாம் நாம ரட்சிக்கப்பட்டவர்களும் எங்களுக்கு வாசம் பண்ற பாவத்தினால எங்களை குறித்து நாம சரியா நாம அபாயகரமான நிலையில நாம யோசிக்கிறோம். தன்னை நிக்கிறோம் என்று சொல்றவன் விழுந்து போகபடிக்க எச்சரிக்கையாங்க கடவுள். ஜேசுக்கு சொன்னார் என்னாலே எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்றால் யாரை பார்த்து சொன்னவர்? தன்னை சீசரை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து, என்னாலே எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யலாது. ஜோ ரட்சிக்கப்பட்டு கேவா ஜோவான் எல்லாம் பேரும் வச்சு எல்லாம் இவ்வளவு அவங்களாம் அப்போஸ்தலர் எல்லாம் தெரிஞ்செடுத்தா என்னால நான் இல்லாட்டி உங்களால் ஒன்றும் செய்யலாது. அப்ப இது ரட்சிக்கப்படாமல் பாவத்தை செத்து கிடந்த ஆட்களுக்கு பார்த்து இயேசுகளே செய்யல, ரட்சிக்கப்பட்ட ஆக்களை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த இயல்பு வந்துட்டது. எப்படி அப்பா நமக்கு தெரியும், உடல்ல எங்களுக்கு அந்த இந்த மண் உடலில் ஆவி இல்லை என்று சொன்னா எங்களால ஒன்றும் செய்ய இயலாது. இந்த மண்ணுலகத்துக்குரிய வேலையை ஒன்றும் எங்களால செய்ய இயலாது. அதே போல ஆவிக்குரிய உலகத்துக்கு நாங்கள் கடவுளுடைய சிந்தனைகளோட இருக்கிற அந்த பரிசுத்த நீதி அறிவோடு இருக்கிற உலகத்துக்கு போறதுக்கு இந்த சரீரம் இல்ல, மகிமை அடைந்த சரீரத்துக்கு நாம அனுபவிக்கிறதுக்கு அவர் எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிச்சிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அந்த பகுதி அது ஆவிக்குரிய வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு உயிர் கொடுவட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு பரலோகத்துக்குரிய அந்த உலகத்துக்குரிய வேலைகளை எங்களால் செய்ய அந்த ஆவி இல்லாமத்தான் நாமல் கிடந்த நாமல். அதுதான் எபேசியர் 2 அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்தவர்களாக இருந்தவங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப எபேசு சபைக்கு போறதே நீங்கள் மட்டும் அக்கிரமங்களும் பார்த்து மரித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல, மரித்திருந்தவங்களுக்கு. அப்ப இந்த 6ஆம் அதிகாரம் எல்லாம் ஏற்கனவே செத்திருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஆட்களுக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிற பகுதி. இது புதுசா ரட்சிக்கவே வராதவனுக்கு பார்த்து அவிசுவாசிய பார்த்து அவனுக்கு எழுது இந்த சர்வாயுத வர்க்கங்கள் கான்டெக்ஸ்ட், அந்த பின்னணி, அந்த யாருக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சரியா விளங்கினா தான் நாம பிளவழியா யோசிச்சிட மாட்டோம். இல்ல கடவுள் மனுஷனுக்கு இயலுமையை, கடவுள் எந்த மனுஷனுக்கு இயலுமையை கொடுக்கிற? கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு தான் அந்த இயலுமை வருது. அந்த செடியில இந்த சாறு உறிஞ்சப்படும். அந்த சாரை உறிஞ்சிறவன் தான் கனி கொடுக்கலும். அவன் தான் இந்த கனிகள் எது பரிசுத்தமாகுது, விடாமுயற்சி, பரிசுத்தவங்களுடைய விடாமுயற்சி. அடுத்தது மனம் திரும்புதல், விசுவாசம் கொள்ளுதல், பிரச்சனைகள், சூழ்நிலை. அதாவது இந்த 6 பீஸ்களும் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிற ஆட்கள் போட்டு இருக்க வேண்டியதுகள். விளங்குதா? அந்த நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பின பிறகோ அல்லது அந்த ஜபீருவினுடைய மகளை உயிரோடு எழுப்பின பிறகோ ஆண்டவர் சொன்னது அவளுக்கு சாப்பாடை கொடு, இவனா சரி அம்மா கூட்டி கொண்டு போகணும். ஏண்டா அவங்கள் அந்த மண்ணான உடலுக்குள்ள உயிர் இருக்கே இல்லை. அவர்கள் இயலுமை ஆக்கப்பட்ட கையோட சமிச்சு விழுங்குறதுக்கு எல்லாம் வேலை செய்ய தொடங்கிட்டது. ஆனா செத்துக்கிற கேட்க வாயும் திறக்க இயலாது, அது செவிகாடும் அடையாது. அந்த இயலுமை குடும்பத்த உடனே எழும்பி நடந்து சாப்பிட முடிஞ்சது. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய ரீதியில செத்து போய் கிடந்த எங்களுக்கும் அவர் அந்த இயலுமையை கிறிஸ்துவனுடைய ஆவியால அருளுமையோட எங்களுக்கு இப்ப ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிடையும் ஆவிக்குரிய ஆயுதங்கள் போடையும் அந்த உடுப்புகள் போடையும் எங்களாலுக்கு முடியும். அதனால நாம சொல்றோம், எடுங்கள், அணியுங்கள், பலப்படுங்கள் என்று. எல்லாம் இயேசுவை போட்டு விடும் ஒரு ஆண்டு கேட்டா இங்க நாமல் கேனாலும் போடுவோம் நாமல் சொல்ற மாதிரி அவர் சொல்லுவேன். சின்ன பபா மாதிரி நடிக்கிறீர்கள், வளர்ந்து எல்லாம் பெருசான அப்புறம் அப்பா அவருக்கு ஷோர்ட்ஸ் போட்டு விடுங்க. அப்ப நாங்க நீ காலைப்பா என்று நாங்க கேட்கிறோம். அவங்களுக்கு தான் ஷோர்ட்ஸ் போட தெரியாது, எல்லாம் பழக்கி விட்டுருக்கிறோம். இல்ல
கிரேட் 2 போச்சு அப்புறம் என்ன ஷோர்ட்ஸ் ஒன்று போடுறோம் போட்டு நல்லா இல்லாட்டி கேன் எடுத்துட்டா போடுவேன் நீ. அப்ப நமக்கே தெரியுது இயலுமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதுக்கான வளங்களும் வழங்கப்பட்ட பிறகும் அது தெரிஞ்ச அப்புறம் முறை எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லிக்கல நமக்கே ஆமா சரி நமக்கே விசார் வருதுதான் சரி அந்த செயல்பாடு பைத்திய சேஷ்ட என்னோடைய அதோட ஆண்டவரும் அப்படித்தான் பார்க்கிறார். எப்படி பார்த்த போய் ஆகாசத்தை சொல்றா ஒரு அடையாளத்தை கேட்க சொல்றா அவன் நான் கேட்க மாட்டேன். கடவுள் தான் சொல்ற கேட்க சொல்லியா ஒரு அடையாளம் நான் கேட்க மாட்டேன். ஐயோ எனக்கு பயமா டேய் கத்தவல்ல கேட்க சொன்னவர் அவர் சொன்னதை நான் சொல்றேன். அது என்ன நான் எந்த மாதிரியா ஏசாய வந்து கேட்கிறேன் கத்த சொன்னதா கத்த சொன்னதை செய்ய மாட்டேன்ற என்ன பயப்பட உனக்கு வேண்டா. ஆண்டர் அடுத்து என்ன இருக்கிற சினம் கொண்டு விசனம் இப்படியா கடவுளை விசனப்படுத்துவியாள் அவர் தான் சொல்றார் கேளு நான் கேட்க முடியும் எனக்கு பயமா இருக்குது என்ன விச கூத்தாடுற என்னண்டு ஏசாயா 8ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்திலிருந்தாயிலும் உன்னதத்திலிருந்தாயிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. கடவுள் சொல்றதையோ எடுத்து போற நீ ஐயோ எனக்கு தொட பயம் கடவுளே போட்டு விடட்டும் என்ற எங்களுக்கே கேட்க விசனம் வருது. அப்ப கடவுளுக்கு இவ்வளவு விசனத்தை உண்டு பண்ணும் இது சினத்தை கத்தர் அணிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா போட்டுடும் போடாம பேய் அடிச்சு போட்டது உலகத்துல நான் தோத்து போட்டேன்னு கதைச்சா கடவுளுக்கு இன்னும் நாசியில விசனம் தான் தந்ததையும் தந்து எல்லாம் செய்து கோதாரி விட்டுருக்கான் பிறகு அதுவும் போடுறதுல நீ எல்லாம் என்னத்துக்கு எனக்கு மனுஷரா எல்லாம் ஆயால இந்த விஷயத்த பிலிப்பிய சபைகள் பிலிப்பிய 2:12 அல்ல God work in us தேவன் எங்களுக்குள் வேலை செய்கிற both to will and to do விரும்பவும் செய்யவும் கடவுள் எங்களுக்குள்ள வேலை செய்கிற ஆயால நம்முடைய சொந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவோமாக. பவுல் அப்போஸ்தலன் அதோட நிப்பாட்டி முடிக்கல. கர்த்தர் நமக்குள் வேலை செய்கிறார் விரும்பவும் நாம வேலை செய்யவும் கடவுள் எங்களுக்குள் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ரட்சிப்புக்கு நாம பிரயாசப்படுவோம். கடவுள் செய்கிறார் அவர் இயலுமையில தந்திருக்கிறார் மிச்ச நாம செய்யணும் இல்ல சேர்ந்து அதப்ப கடவுள் கிருபையில தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:10 1 கொரிந்தியர் 15:10 1 கொரிந்தியர் 15:10 ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபையால்தான் அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல என்னுடன் இருக்க தேவ கிருபை அப்படி செய்தார். அங்கதான் அந்த பாயிண்ட் கடவுளோட கிருபை அந்த நாம சொல்ற இயலுமை அவர்களுக்கு தந்துட்டா அதுக்கு பிறகு அந்த இயலுமையை பயன்படுத்தி நாம பிரயாசப்பட போறோம். நாங்கள் தான் அந்த கிருபையை விருதாவாக்காம அதை பயன்படுத்த ஐயோ சும்மா ஐயோ இந்த கிருபையெல்லாம் கிடக்கு இவ்வளவு அந்த செய்து கொடுத்தோம் இவன் ஒன்றுக்கும் பயன்படுத்துறாங்க இல்லையேன்னு நாம இல்ல இவ்வளவு புத்தகம் பண்ணி தந்துட்டோம் இவ்வளவு கொப்பி பண்ணு இவ்வளவு என்னத்துக்கு இவ்வளத்தை செலவழிச்சு கடைசியில் என்ன வந்திருக்குது என்றா நமக்கே அந்த கோபம் இல்ல வருது. இவ்வளவு விருதாவாக்கிட்டானே இவ்வளவு பிரயோசனம் இல்லாமல் ஆக்கிட்டானே எவ்வளவு அவ்வளவு நன்மைகள் எவ்வளவு அருள் அவ்வளவு. அதனால புத்தகம் வேண்டி தந்து கொப்பி வேண்டி தந்து சப்பாத்தும் சொக்ஸும் எல்லாம் வேண்டி போட்டு அனுப்பினா என்ன செய்யணும் நீ அதுக்குரிய பிரயாசம் எடுத்திருக்க. பிரயாசம் எடுக்கலேண்டா அது கிருபையை விருதாவாக்குதல். அதுக்கு பேர் கடவுள் தந்த கிருபைகளை விருதாவாக அதாவது அதை வீணாக்குதல்.
பவுல் சொன்னார், நான் வீணாக்கல, அப்போஸ்தலர் எல்லாரையும் விட நான் அதிகமா அவ்வளத்தையும் பயன்படுத்தினான். அப்ப நான் பிரியாசப்பட்டேன். அதான் சொன்னான், நாங்கள் பிரியாசப்படணும். தேவன் ஒத்தாசை செய்கிறார், நாங்கள் பிரியாசப்பட வேண்டும். என்னத்துக்கு? பேய் உலகம் மாம்சத்தை வெல்ல வெல்ல வெல்ல. இப்ப இந்த சத்தியத்துக்கு எதிரான 2 பிரச்சனை வரலாற்றில் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து துணிகரமானதும் பெருமை குடிச்ச ரோமன் கத்தோலிக்க போப்மாருடைய செயல்கள். துணிகரம், அடுத்தது ஆணவம் மிக்க போப்புக்களினுடைய செயல்பாடு. அது என்ன சொல்றாங்க அவங்களுடைய உபதேசம் என்றா, வழியா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாமளும் தொடக்கத்துக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அந்த உபதேசத்துல. அதாவது நாமல் பாவத்தில் செத்து கிடந்தோம், எபேசியர் 2:5, எபேசியர் 2:1 அதுதான் நாம கதைக்கிறோம். 2:1-5 அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து போய் கிடந்தவங்களை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிச்ச. இத போப்புகளும் ஓம் அது சரிதான் என்று சொல்லுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுறோம்? கடவுள் எங்களை உயிர்ப்பிச்ச அந்த இயலுமைகளை தந்திருக்கிறாருண்டா அந்த இயலுமைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இயலுமைகளை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் யாருடாக அதுகளை ஒவ்வொரு நாளும் நாம பெற்றுக்கொள்றோம். நாளான புது கிருபையை அவர்கிட்ட தான் போய் கேட்கிறோம். கிறிஸ்து இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு நாங்கள் சொல்லுறோம். என்ன தொடக்க வைக்க மட்டுமா? இல்ல, மையப்படும் வரைக்கும் அதுதான் என்று நாங்கள் சொல்லுறோம். ஆனா போப்புகள் என்ன சொல்றேன்னா, அங்க பிரச்சனை வருது நமக்கு மோளுக்கு. அவங்க சொல்றாங்க, உங்களை போலவே நாங்களும் ஏற்றுக்கொள்றோம், எபேசியர் 2:1-5 அது சரி, நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். ஆனா 2வது விஷயத்துல ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னா அவர் உயிர்ப்பிச்சுட்டா இனி அவர் நமக்கு தேவையில்லை. இனி அவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய மனுஷனுக்கு தானே யோசிச்சு பரலோகம் வந்து சேர முடியும். இந்த அவர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. விளங்குதோ? மனுஷனுடைய இயலுமைகள் கிறிஸ்துவினூடாக உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னர் கிறிஸ்து அவசியம் இல்லை. இதான் ரோமன் கத்தோலிக்க டாக்டரின். அதால அந்த கிரியையால் ரட்சிப்பு என்பது அங்கதான் தொடங்குது அவங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் கிருபையால் ரட்சிப்பு கதைச்சு கொண்டிருக்கிறோம், அவர்கள் கிரியால் ரட்சிப்பு சொல்றீங்க. எங்க வச்சு நாம கிருபையால் ரட்சிப்பு, எங்க கிரியால் ரட்சிப்பு சொல்றாங்க. நாங்கள் தொடக்கமும் அது நடந்து கொண்டிருக்கிறதும் கிருபைதான் என்று சொல்லுறோம். கிருபையை எந்த இடத்துலயும் இல்லாமல் ஆக்கியல. ஆனா ரோமன் கத்தோலிக்கம் தொடக்கத்துக்கு கிருபை, பிறகு கிருபை தேவையில்லை. எல்லாம் உயிர்ப்பிச்சாச்சு தானே, பிறகு கிருபை உனக்கு அது என்கிற வேத வசனம் கேட்டா ஒன்றும் காட்டுறாங்க இல்ல. சொல்றதெல்லாம் வெறும் லாஜிக், மனுஷ ஞானத்துல கதைப்பின. பைபிள்ல இருந்து ஒன்றும் கதைக்கிறது இல்லை. விளங்குறோம்? அங்கதான் அப்ப நாம சொல்றோம், அதாவது நாம அவர் தொடக்கிட்டாரல்ல, இனி நாம பரலோகம் போய் முடிப்போம் என்று செட்டுக்கும் ஆணவமும் கொண்டிருக்கிறாங்க. துணிகரம் அவலமும். ஆண்டவர் சீசரை பார்த்தா யோவான் 15:1-2-3-4 சொல்ற, அப்போ பார்த்து யூ கேன் டு நத்திங் வித்வுட் மீ, என்னால இல்லாம உங்களால ஒன்றும் புடுங்க இயலாது. அவங்களை எவ்வளவு ட்ரெயின் பண்ணி 3 வருஷம் இருந்து எல்லாம் இதாண்டி அவர் இனி அதுக்கு பிறகு நான் உங்களை தெரிஞ்சுக்கொண்ட, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ள விளங்குறோம். நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கொண்டால் நீங்கள் ஏன் உங்களை தெரிஞ்சுக்கொண்டா, நீங்க போய் கனி கொடுக்கறதுக்காக. அதுக்காக நீ கனி கொடுக்கறாலே நான் இல்லாம நீங்கள் வட்டி கொடுக்கலாம், நான் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யலாத. இந்த வசனங்களை உங்களது தெளிவா இருக்கத்தக்கதா அவர் ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு கிடைக்கிறார் என்று தெரியும். இந்த எபேசியர் பிலிப்பியர்ல நாம காட்டுறதில் அந்த அப்போஸ்தலன் பவுல் அவற்றை கிருபையால நான் இப்படி இருக்கிறேன். ஆனா அந்த கிருபை எனக்குள்ள வேலை செய்தால் நான் பிரியாசப்படுறேன். அந்த கிருபை இல்லாம நான் பிரியாசப்பட்டேன் என்று சொல்ல, அந்த கிருபை எனக்குள்ள அதை செய்ய வச்சேன். ஆனா போப்பும் ரோமன் கத்தோலிக்கம் சொல்லுது கிருபை அந்த நாம
அந்த நாம ரைஸ் குக்கரோ அல்லது வேற ஏதாவது அந்த தட்டைகளை மட்டும் ஒரு நெருப்பு பொறி வேணும், பிறகு அது கேஸ்லயே வேலை செய்யும் மாதிரி இவங்க சொன்னாங்க. தொடக்கத்துக்கு மட்டும்தான் கிறிஸ்துவோட கிருபை தேவை, அது தொடங்கிட்டா அதுக்கு பிறகு கிறிஸ்துவோட கிருபை தேவை. அதுக்கு பிறகு இந்த கிருபை உங்களுக்கு, அதுக்கு பிறகு மனுஷன் எல்லாம் செய்யல. அங்கதான் அந்த கிரியைகளால் ரட்சிப்பு கதைக்கப்பட தொடங்கும். ஆமீனிசனுடைய பிரச்சனை என்ன, ஜோன் வெஸ்லியாக்களுடைய மெதடிசத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, அவங்கள் தொடக்கத்துக்கும் திருவள்ளுவர் என்றான் பாவி. எல்லாம் மனுஷனால முடியும். கடவுள் அழைச்சா அவன் தானே வரணும், அவன் வராட்டி கடவுள் என்ன செய்வார்? கடவுளுடைய சத்துவத்தின் வல்லமைய நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறோம், அவற்றை சுத்த கிருபை என்றதை அப்படியே டோட்டலா உடைச்சு போட. அவர் கூப்பிட்டால் நானும் விசுவாசிக்கணும், நான் விசுவாசிக்க மாட்டேன், இயேசு என்ன செய்வார் என்று கேட்கிறாங்க அந்த மெதடிஸ்காரர்கள். இயேசு என்ன செய்வார் காட்டுவார் அவர். உங்கள் பாவங்களை சாவிகள், நானே அவரை விசுவாசிக்காட்டி நான் தான் விசுவாசிக்கிறதுக்கு பரலத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய இயலுமையை தர்றேன் என்று நம்பாட்டி உங்கள் பாவங்கள்ல சாவியல். நீங்க இயேசு காட்டுவார், தான் தாக்கல் விளங்குதோ? அதுல அதான் ஆமீனியஸ், ஜேக்கபஸ் ஆமீனியஸ் ஆக்களுடைய பிரச்சனை. ரோமன் கத்தலிக்கும் ஆமீனியஸினுடைய பிரச்சனை இல்ல. ரோமன் கத்தலிக் எங்களை போல ரிஃபார்ம்டான எங்களை வேதத்தின்படி அந்த தொடக்கம் கட்டாயம் எல்லாருமே பாவத்துல செத்து போய் கிடக்கிறான், ஒன்னும் செய்யலாது, கடவுள்லாம் அந்த அந்த உசிர கொடுக்கணும் என்றதை அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஜேக்கபஸ் ஆமீனியஸ் நான் விரும்பாட்டி கடவுள் என்ன ஒன்றுமே செய்யலாத. ஆனா பிலிப்பியர் சொல்லுது உனக்குள்ள விருப்பத்தை வைக்கிறதும் அவர் தான். விருப்பத்தையும் செய்யையும் ரட்சிப்புக்கு உண்டு பண்றது யாரு? பைபிள் சொல்றது பிலிப்பியர் 2:12 அவர் தான். அவரால நாங்கள் விரும்புகிறோம், அதை செய்கிறோம். அதான் அந்த இயலுமை உண்டு பண்ணி கொடுத்தால், இயலுமை உண்டு பண்ணி கொடுக்காம மனுஷன் இதை நம்ம சார்ல்ஸ் ஸ்பேஜன் சொன்ன மாதிரி கிணத்துக்களை செத்து போய் கிடக்கிறவன ஐயா அழுப்பி வா, இந்த படி இருக்குது அழுப்பி புடிக்க ரெண்டு மேல ரெண்டு கட்டி நம்மளது ஒன்றுதான் இல்லாம போகும். அவனால எழும்பவே இல்லாது. நீ கயிறு போடு, நீ படிய காட்டு, கண்ணை துறந்து பாரு, அல்ல தடிய வை, அல்ல துணாக்கோல போடு. செத்து போய் கிடக்கணும் என்னடா அழுப்பி பிடிப்பா? முதல்ல அவனுக்கு உசிர் வரணும் முள்ளுக்கு. அதுதான் வேதம் சொல்றது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து போயிருந்தவங்கள கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிச்சு போட்டு சும்மா விடையில அந்த கிறிஸ்து தான் சொன்னார், மகிமைப்படும் வரைக்கும் நான் இல்லாம உங்களால் ஒண்ணும் செய்யலாத. அதுக்காக மெட்டாபக்க குரூப் என்ன குரூப்? அதை நாம சொல்றோம் லிபர்டியன்ஸ் சொல்லி, அதாவது தாராளவாதிகள். அந்த தாராளவாதிகளோட பிரச்சனை என்ன? கடவுளே எல்லாம் பார்த்து கொள்ளுவாரப்பா. இது மெட்டபக். ரோமன் கத்தோலிக்கம் அவர் தொடக்கிட்டாரா, அப்ப அவரை விட தெரிவித்த நாங்கள் பார்த்துக் கொள்றோம். இந்தியால ஒரு குரூப் மெட்ட குரூப், ஐயோ தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார், நாம எப்படி வாழ்றோம் அவர் ரசிச்சுட்டாரோ, அதனால நம்மளை கட்டாயம் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். நீ எப்படி வாழ்றதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இதான் அந்த குரூப். அடுத்தது அதான் பவுல் அப்போஸ்தலன் எல்லாரும் மாம்சத்துக்கு ஏதுவாக அந்த ஏதுவாங்க உடலை அனுசரிக்க வேண்டாம். ஐயோ இந்த காம விகாரத்துக்கு இந்த கிருபையை கனவே புரட்டுறாங்க. ஐயோ இந்த கிருபை வீணாக்குறதுக்கு தரப்பட இல்லை, அதுல இந்த கிருபை அது பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் நோக்கமா தரப்பட்டது. ஆனா கடைசியில நீங்கள் வேசியோட இசைந்திருந்தா என்ன, வேசியோட சேராட்டியும் என்ன, கடவுள் எங்களை ரட்சித்திருந்தா நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்ன பிடிச்சிட்டாரோ எப்பயுமே எப்படி எங்கட பைபிள்ல அது இருக்குது. நீ எப்படி வாழ்ந்தாலும் கடவுள் உண்ட. அதான் நாம சொன்ன ஆகாசத்தை கேட்கல, டே இப்படித்தான் நான் வாழணும். ஐயோ பயமா இருக்கு, கடவுள் பெரியவர், அவற்றும் சரியான வெள்ளம் இருக்கு, நீங்க விளங்காம அவர் எத்தனை அந்த முதலின நெறியாளுக்கு 7 ஆவி பிடிச்சிருந்தது, அந்த விபச்சாரத்துல கையுமையா பிடிபட்டவள் அவர் விடுதலையாக. அப்படி நான் எப்படி வாழ்றேன்றது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீ இருக்கும் வண்ணமாகவே கடவுளை சேவி என்ற விசக்கதை கதை கேட்கல. ஆண்டவர் எனக்கு விசனம் வருது உங்களால். சுவிசேஷம் அலங்கரிப்புக்காக தரப்பட்டிருக்கிற பெரும் முத்து. அந்த சுவிசேஷத்தை காம விகார நடவடிக்கையா மாத்தி உங்களோட மாம்சத்தை போனதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவியோ, எல்லாத்தையும் கடவுள்ல காரம் போட்டுட்டு கடவுள் செய்வார், நட்டு மண்டையில உடைச்சு நரகத்துக்கு அனுப்பிக்க. என்ன பவுல் அப்போஸ்தலன்
உபாகமம் 29:29. உபாகமம் 29:29. ஜூதா 4. They turned the God's grace in wantonness. கெட்ட கிருபைய மாம்சத்துக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்தணும். அல்லது இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்காக அதுகளுக்காக கிருபைய தேவன் சத்தம் போடாம பொறுமையா இருக்கிற அந்த கிருபைய உனக்கு அவர் அண்டண்டைக்கு அடிக்காதபடியால இன்னும் பலன் கொள்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இதான் நான் சொல்றது ரெண்டாவது குரூப். ஒரு குரூப் முழுக்க மனுஷனிட்ட விடுறது, மற்ற குரூப் முழுக்க கடவுள்கிட்ட விட்டுடன் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் என்ன அவர் பார்த்துக் கொள்வார்? அவர் உன்னை பார்த்துக் கொள்ளதான் சொல்லி இருக்கிறார். பயனுறுதி அழைச்சிட்டனோடா மனம் திரும்புது விசுவாசி. என்ன மனம் திரும்பி விசுவாசிக்காடி சாவானி. ஆகல நாமெல்லாம் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பார்க்க வேணும். சத்தியத்துக்கு யாரு சாட்சியாக, சத்தியத்தின் பாதுகாப்பும் சாட்சியும் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? சபையிட்ட. நான் தான் தூணும் ஆதாரம் சத்தியத்துக்கு கடவுள் சொன்னாரு. சத்தியமே நான் தான், ஆனா தூணும் ஆதாரம் நீங்கள் அல்ல. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் சபை என்ற அந்த அமைப்பு இருக்கேக்கல. சத்தியத்துக்கு போல அசத்தியங்கள் எல்லா ஊத்தவாளித்தனத்துக்கும் கடவுள் பார்த்துக்கொள்ள. கடவுள் ஒரு நாள் ரட்சிச்சுட்டா கட்டாயம் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் தான் சொன்ன மாதிரி தான் கொண்டு போய் சேர்ப்பார். என்ன அவர் உன்ன காலத்துக்கு முன்னுக்கு சாக்கொண்டு போட்டாவது கொண்டு போய் சேர்ப்பார். உண்ட பாவம் பெருகினா அல்லது உண்ட பாவத்தை விட்டு போட்டு சாகும் வரைக்கும் அந்த பாவத்துக்கு அடி அடிச்சு அதால குளிர் நிக்கலாம உன்னை அதர வச்சு சாகடிப்பார். ஏழுமண்டா இந்த மாதிரி காம விகாரத்துக்கும் பொருளாசைக்கும் கடவுளுடைய கிருபையை பயன்படுத்திப்பார். உலகத்தையும் அதனுடைய இருக்கிறவற்றையும் இச்சிச்சுப்பார். கிறிஸ்துவனுடைய கிருபை அதுக்கு சாத்தி கடவுள் அந்த பொருளாசைக்காகவே மதிகேடனே இது கடவுள் ரட்சிக்கிறேன் என்று சொன்ன என்ன விளங்கி இருக்கிறேன் இந்த சத்தியத்தை. அப்படிதான் கன பேர் எல்லாம் கடவுளுக்குள்ள செழிக்கலாம், கடவுளுக்குள்ள நல்லா இருக்கலாம், கடவுளுக்குள்ள நல்லா இருக்கலாம்னா என்ன நல்லா இருக்கிறது? என்ன காசு பணம் நல்லா இந்த உலகத்துல இந்த மண் உலகத்துல ஆக்களுக்கு கேட்கலாம் அவங்க எப்படி வாழலாம். இதான் ஆண்டவங்க நல்லா இருக்கு அப்படின்னா இயேசு நல்லாவே வாழல. அந்த மாதிரி பார்த்தா இந்த உலகத்துல அவர் போட்ட ஒரே உடுப்பு, அவர் ஆக்கள சாப்பாடு வேண்டிக் கொண்டார், அவர் வாழ்ந்தது. அவர் மட்டும் இல்ல தன்னை சீக்கிரம் அப்படிதான் நடத்தினார். அது மனுஷன் அப்பத்தால மட்டுமில்ல கடவுளோட வாழ்ந்த பிறகு வார்த்தையில வருவான். என்ன பின்பற்ற வாரியா? எனக்கு வீடு தங்குறதுக்கு இல்ல, நரிகளுக்காவது குழி இருக்குது, ஆகாயத்து கூடு இருக்கு, என்னோட வந்து தங்கி இருப்பது வீடு எனக்கு இல்ல, விருப்பமா எடு கலப்பைய வா எனக்கு பின்னால். இதான் அவர் ப்ராமிஸ் பண்ணது இந்த உலகத்துல தண்ட ராஜ்யத்தை பின்பற்றுறதுக்கு. ஆனா இப்ப நிறைய பேர் வழிகிட்டு இருக்கிறீங்களா? அவர்கள் தாங்களும் தங்களோட குடும்பங்களை மாடியா கோடியா அவங்க நல்லா எல்லாத்தையும் கொண்டு வா, கத்தனை கொண்டு வா, அமுக்கி குலுக்கி சன்னி புழு மோடி போடு அந்த போட்ட சினம் எல்லாம் இன்னும் ஆட்டுக்குட்டியோடையும் அதோடையும் தான் வாழுது. இவ வந்து பிளைட் லைன்களையும் போய் கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய கிருபைய காம விகார பொருளாசைக்கு எதுவாக மாத்தினார். அவருடைய வாழ்க்கை எப்படி முடியுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். கனவேற்றது எப்படி முடிஞ்சுது? ஜாய்ஸ் மேயருடைய வாழ்க்கை, பெனிகினுடைய வாழ்க்கை இப்படி கனவன் எல்லாம் ஜெயில், எல்லாம் அமெரிக்கா ஜெயில், டிவோர்ஸ், எல்லாம் ஜனங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு இப்படி வாழ்ந்து கடைசியில குடும்பம் நாசமாக்கி போட்டது. எல்லாம் அதே ஆக்களை பின்பற்றின அப்பைய பின்பற்றின ஆக்களும் அதே மாதிரி தான் செய்யும். கடவுளுடைய கிருபைய மண் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களால மக்கள்கிட்ட மதிப்பு தேடுறதுக்கு யோசிச்சது. ஒரு சனத்துக்கும் விடுதலை இல்லை, அதுகளோட வாழ்க்கையில விடுதலையே இல்லை. ஆனா அதுகள் காணிக்க கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் செய்வார் என்று அதுகள் கொடுத்ததான். கடவுளை அப்படி கடவுளை பைபிள்ல ஒன்று இருக்கிறபடியா நம்பி கொடுத்த சனத்தை சில நேரம் கடவுள் கைவிடாம காத்த வர்ற அனங்களை. ஆனா அத வேண்டேக்கல்ல அந்த ஜனங்கள் எப்படி வாழணும், என்ன வாழணும், நீ இப்படி வந்தா நீ கர்த்தருனை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தருனை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை வாக்குத்தத்தம் தந்திருக்கிற. யாருக்கு வாக்குத்தத்தம்? யாரு கொடுத்த ஜனம் எல்லாம் இன்னும் அப்படியேதான் குட்டிச்சுவரா இருக்குது. இவ மட்டும் வாங்கி பெரிய இடத்துல
பிள்ளைகளுக்கு கல்யாணம் கொழும்புல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் லண்டன்ல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் அதுல, அதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து போறோம். இங்க அதுக்கு காசு கொடுத்து செய்யலாம். இங்க தாங்கட பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்துறது கூட இன்னும் பக்கு இல்லாம இருக்கு. ஆனா காசுகளுக்கு வேண்டி கொடுத்தாது. தேவனுடைய கிருபைய காம விகாரத்துக்கு எதுவா மாத்தின அந்த வாண்டனஸ் என்ற அந்த சொல்லு. காமம் என்றது என்ன? இச்சை, இச்சை, ஒரு ஆசை, மோகம், உலகத்தின் மோகங்களுக்கு சார்பாக மாத்தினது தேவனுடைய கிருபைய. இது மற்ற குரூப். அதுல இந்த ரெண்டு குரூப்பும் நம்மளுடைய இந்த சத்தியத்துக்கு முரண். வேதம் சொல்ற சத்தியம் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆனா போட வேண்டியாக்கள் நாங்கள், எடுக்க வேண்டியாக்கள் நாங்கள், பலப்பட வேண்டியாக்கள் நாங்கள். அதை பலப்படுறதுக்கு தேவன் எங்களை பயப்படுத்துவார், போடுறதுக்கு தேவன் எல்லாத்தையும் ஆயுதப்படுத்தி எங்களுக்கு போடுற முறையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். அதெல்லாம் அவர் எல்லாம் செய்தும் வச்சல் எங்களை போடவிடா அணியவிடா என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுல பயன், இதனுடைய பயன்பாடு யூஸ் தேவனுடைய கிருபையை வீணாக்கிறாதபடி கவனமாயிருப்போமாக. தேவனுடைய கிருபையை பயன்படுத்தாமல் தேவனுக்கு விசனம் உண்டாக்காதிருப்போமாக. ஆமா, ஒன்று தேவனுடைய கிருபையை வீணாக்கிட வேண்டாம். அடுத்தது அதை பயன்படுத்தாம ஆண்டவருக்கு விசனம் உண்டு பண்ணிட வேண்டாம். வேதத்தில் இருக்கிற அவ்வளவு எச்சரிப்புகளும் கவனம் 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 என்று சொல்றதெல்லாம் அவிசுவாசிக்கா சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு. ஏன்? விசுவாசி ஒரு போராளி. இந்த உலகத்தில் பேய், உலகம் தனக்குள் இருக்கிற எதிரியோட நாளாந்தம் ஒவ்வொரு கணப்பொழுதும் எது தாக்கும் என்ற அந்த அலர்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால கவனம் கவனம் கவனம். ஐயோ இப்படி போனா கவனம், தேவனை கோவிட, ஐயோ விசுவாசிங்கோ, இதை செய்யுங்கோ, இப்படி இல்லைங்கோ, பிரியாசப்படுங்கோ என்ற அந்த அந்த எக்ஸோட்டேஷன், அந்த செவி அறிவுறுவுகள் எல்லாம் ஏன் குடுபட்டு இருக்குது? அதை செய்யாத ஆட்களுக்காகவா? இல்ல இல்ல, அதை செய்து கொண்டிருக்கிற ஆட்களும் கவனம். போராட்டம் என்றது, போராட்டம் என்ற அந்த நிலைமையை விளங்கி கொண்ட நமக்கு தெரியும். ஐயோ அது சரிதான் சரிதான் இல்ல, கவனம், எதிரி கவனம் இல்ல. அந்த சண்டைகளுக்குள்ள வாழ்ந்திருந்தா நமக்கு தெரியும் இல்ல. எப்ப என்ன ஒரு மாதிரி சத்தம் போடாம இருக்கிறாங்க, என்ன இருந்தா மாதிரி ஒரு வந்துட்டு போனது ஒரு கன் போட் உண்டு இல்ல. ஆனா ஒன்றும் அடிக்கே இல்லை. அப்ப அங்க பேசல. அப்ப கவனம், எல்லா படம் எப்படி இருக்கிறீர்கள், எல்லாம் சென்றி அலர்ட். ஓகே, ஏனென்றா அது இரவு பகல அலர்ட் தான். வானத்தால வருவானா, தரையால நகர போறானா, கடலால பாய போறானான்னு எப்பயுமே விழிப்புத்தான். எப்பயுமே விழிப்புத்தான். எப்பயுமே ஆயுதங்களோட, எப்பயும் சண்டை எதாலையும் தொடங்கலாம். அதனால கவனம் கவனம் கவனம். நாமளும் இந்த உலகத்துல 3 எதிரிகளோட கவனம் கவனம் கவனம். கவனம் 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 என்று கட்டட தளபதிகள் அல்லது ஏரியா பொறுப்பாளர் கூப்பிட்டு சொல்லுங்கள். அதனுடைய அர்த்தம் அவன் கவனம் இல்லாம இருந்த அர்த்தமா? இல்ல, கவனம் என்ற விஷயம் ஒன்று நமக்கு அட்டாக் வரையில் என்றபடியால கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினாங்க. எப்பயும் என்ன கனவும் படிக்கலாம் பிரச்சனை. அதனால அலர்ட்டா எப்பயுமே ரெடியா, எப்பயுமே ரெடியா இருக்கு. கவனம் கவனம். பிடிபட்டு போட்டு பிறகு சைலண்ட் கடிச்சிடாங்களா? எப்பயும் கவனம். அதான் அவங்க சொல்லுறது. அப்போஸ்தலர் ஊடாகவும் இதனோட அதனால் கேட்ட வேளை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமா? திருப்பி நாங்கள் சொல்றது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஏண்டா உங்களை நினைத்தான். ஏண்டா நாமல் வாழ்றது போராட்டம், போராளிகளா. அதனால இந்த காலத்துக்கு இது தேவை. அதனால இப்படித்தான் நான் திருப்பி சொல்லுவேன். கவனம், எச்சரிப்பாருங்க, எச்சரிப்பாரு. அதனால பைபிள்ல நாமல் எச்சரிப்புகளை வாசிக்கல. ஒருவனும் விழுந்து போவதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக, ஒருவனும் பின்வாங்கினவனாய் போவதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. ஏனென்றா நாமளா விரும்பி பின்வாங்க மாட்டோம்.
நம்ம 3 எதிரிகளும் எங்களை எப்படி பின்வாங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணி கொண்டு கிடக்குது. அதுக்குதான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் தன்னை தீர்க்கதரிசிகளையும் வச்சு எங்களுக்கு தன்னை சத்தத்தை சொல்லிக்கொண்டே காதுல கேட்டுக்கொண்டு இருக்குது. கவனம், பின்வாங்க, ஆத்மா ஈடற விசுவாசே, பின்வாங்கினால் அவன் மேல என்ன ஆத்மா பிரியமாயிராது. ஆண்டவர் சொன்ன ஜெயம் கோயில் நான் உங்க தேவனாயிருப்பேன். ஜெயம் கொள்ளையோ நான் தேவையில்லை என்ன அந்த எங்களை அந்த உலுப்பி அவர் நிப்பாட்டிக்கோ வச்சுக்கொண்டு வேண்டாம். அவ்வளவு டென்ஷன் இந்த உலகத்துல 3 எதிரிகளோட போராட்டம். எனக்கு வீட்டுக்குள்ளையும் பிரச்சனை, வீட்டுக்கு வெளியிலேயும் பிரச்சனை. ஏன்னா 3ம் கண்ணுக்கு தெரியாதையா எதிரிகள். எப்ப எந்த ரூபத்துல எதிர வலிக்கணும் நமக்கு. அதனால அலர்ட் அலர்ட். அதனால பெற்ற ரட்சிப்பை இழந்து போயிருவோம் என்றதுக்காக கடவுள் இங்க கதைச்சு கொண்டிருக்கேன். நான் ரட்சிச்சிருக்கிறேன்டா அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லிக்கிறேன், அப்படி கவனமா இருக்கணும்டா. அதனால நான் உங்களை அலர்ட் பண்ண சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் வீணா விழுந்து எந்த பேரையும் கெடுத்து நீங்களும் என்னட்ட அப்புறம் அடி வேண்டி அந்த எதிரிகள் பார்த்து சிரிக்கிறதுக்கு ஏன் நாம அப்படி ஒரு மண் கவ வேணும்? மண் கவ வேண்டாம், மண் கவ்வாம போகலாம், வெல்லலாம். அதுக்குதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி நீங்க நிக்கிறவன் விழுந்து போவபடிக்கு எச்சரிக்கையாயிருவன். ஏன் பவுல் நான் விழுந்து போவன்? கர்த்தருக்கு விழுந்து போகாம இருக்கிறதுக்கான பலன்களை தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். ஓம் எல்லாம் சரி, ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் இன்னும் எங்களோட அது எப்படி வெளிக்கிடும் என்று இன்னும் எனக்கு விளங்கல. நீ நினைச்சு முடிக்க கடிக்குண்ட விழுத்தீரும். அதால சொல்றேன் கவனம். அப்படி விழுந்ததால நீ பரலோகம் போகாம போறது இல்ல, ஆனா அதுக்குரிய அடியும் அதுக்குரிய அவமானமும் கடவுளுக்கு உனக்கும் எவ்வளவு வரப்போ. அதனால சொல்றேன் கவனம் கவனம் கவனம். விழுந்து அப்புறம் எழும்பி ஐயோ விழுந்துட்டேன் தான் சொல்லி அதில் வர விளைவுகளை பார்க்கிறானே. தாவீதுல விளைவுகளை பார்க்கிறானே, சாலமோன்ல விளைவுகளை பார்க்கிறதானே, பரிசுத்தவான்களோட விளைவுகளை. ஏன் விழோடும்? அதுக்குதான் சொல்றேன் கவனம் கவனம், எச்சரிப்பேன். அது செய்ய வேண்டியதால நாமெல்லாம் கவனமா இருக்கணும். நாமெல்லாம் அலட்சியம் இல்லாம அப்படியே கிண்ணா நாம நிற்கணும். எப்பயும் விசேஷமா ரட்சிக்கப்படாதாக்களோட நாம உரையாடல்கள் அல்ல சந்தர்ப்பங்களை நாம சில நிகழ்வுகளை கலந்து கொள்ள சரியான கவனமா இருக்க வேணும். எப்படி அந்த கதைகள் எப்படி தொடங்கும் அந்த நேரம் நம்மளை தாக்கிடும் சார். அப்ப எப்படி பதில் என்ன மாதிரி நாம ஆண்டரே அன்றைக்கு ஜெபிச்சுட்டு டக்குனு ஆண்டரே கிருமியாரு ஆண்டரே அப்ப போய்க்கு முன்பு செபம் பண்ணிட்டு போன தேவை. அதான் அவருடைய இயலுமைகள் பிளத்தை தருவ. நாம் நினைக்காத விதத்துல அம்புகள் பாயும். அப்ப அந்த நேரத்துல 10 கட்டளைக்கு முரணாகாம எப்படி ஆக்களோட கதைக்கிறது, எப்படி அதை நாம பொய் இல்லாம சரியாகத்தான் சொல்லணும். ஆனா வேதத்துக்கு அது ஒண்ணு இல்லாம நாம சொல்லிட்டு வரலாம். இப்படி பல விஷயங்கள் நாம எதிர்பார்க்காத முனைகள்ல இருந்து தாக்குதல் வரும் அந்த டைம்கள். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஆக்கள்ல நாம சரியான கவனமா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னாக்களும் இன்னும் பாவம் பாசம் பண்ணுதுதான். ஆனா அவிசுவாசிகளோட பிள்ளைகளை இங்க நமக்கு எல்லா பக்கம் அலர்ட் ஆயிருப்போம். ஆனா நாம அதிகமாக நேரம் மினக்கிடறியாக்கள் இந்த உலகத்துல அவிசுவாசிகள். ஸ்கூலோ பேங்கோ ஹாஸ்பிட்டலோ இதோ அதோ எதுவோ 90% 95% அவிசுவாசிகள். மிச்சம் 5% கிறிஸ்டியன் மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் மட்டும் முழங்காம. அதுக்குள்ள நாம சைவர் தசன் சைவர் ஒரு பர்சன். எப்படி பிரச்சனை கடலுக்குள்ள இறங்கினாலும் அதே பிரச்சனை. சரி கிறிஸ்தவன் கூடிக்கொண்டு அனுப்பினாலும் அங்கேயும் பிரச்சனை. அவன் கிறிஸ்தவன் வாழ்க்கை நடக்கிறாங்களே இல்ல. எல்லா பக்கத்திலும் நாம போராட்டம் தான் நமக்கு. அதாலதான் இவ்வளவு எச்சரிப்பு கத்தர் தந்து கொண்டிருக்கிறார். கவனம் கவனம் கவனம். 119 112 119 112 119 112 முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். முடிவு பரியந்தம் நாம மகிமைப்படும் வரைக்கும் விட்டு இல்ல, இடைவெளியே விடாம உம்முடைய 10 கட்டளையின் பிரமாணம்படி வாழ என்ற இதயத்தை சாய்ச்சிட்டார். அப்படியா இருக்கு தாவீது மாதிரி. அதான் ஆண்டவரை பார்த்து இந்த இதயத்துக்கு ஏற்றவன் என்றவர். தாவீது அந்த வீழ்ச்சி பெற்றியோரு ஆண்டவரே அதை
ஒப்பு கொடுத்தது மாதிரி தான் என்ன செய்யற அவன் எவ்வளவு சூப்பரான மனுஷன். ஆனா அவங்களே சாட்சி போட்டுது இந்த பாவம் சரியான பொல்லா. பேயை விட பாவம் தான் பொல்லாதது, பேயை விட பாவம் தான் பொல்லாதது. அதனால 10 கட்டளை தேவைப்படுத்துறது தடுக்கிறத கவனமா நாம எப்பயும் இருப்போம். கர்த்தர் எங்களூடாக மையப்பட்டு அவர்கள் தேவனும் நாங்கள் அவர்கள் பிள்ளைகளுமா இருக்க தொடர்ந்து மகளை நடத்துவார். ஆமென்.